இங்க ஒரு 6 பேர் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆயிடுது. சரின்னு இவங்க இறங்கி அதை மாத்திட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு கில்லர் ஒளிஞ்சிருந்து ஒரு ஸ்னைப்பர்ல இந்த 6 பேரையும் ஒவ்வொருத்தரா வேட்டையாடுறான். அப்படி அவங்ககிட்ட இருந்து இந்த 6 பேர் தப்பிச்சாங்களா இல்லையான்னு சும்மா ரத்த தெறிக்க தாறுமாறா சொன்ன கதை தான் டவுன் ரேஞ்ச். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார்ல 3 பசங்க 3 பொண்ணுங்கன்னு மொத்தம் 6 பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுல காரோட சொந்தக்கார ஒருத்தர் அப்புறம் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மத்த 4 பேர் அவனோட லிப்ட் கேட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனா அந்த கார் டயர் வெடிச்சிருது. இவங்களும் இறங்கி வந்து இந்த டயரை பார்த்துட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்ல. அப்புறம் அதுல இருக்க ஒருத்தி அவளோட போன் எடுத்து பாக்குறா. அதுல சிக்னலே இல்ல. சரின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போறா. அப்படி போனதும் சிக்னல் கிடைச்சிருது. அப்ப இவ போன்ல அங்க நடந்த இன்சிடென்ட் போட்டோ எடுத்து ஃபன்னா ஒரு போஸ்ட் போட்டு இருக்கா. அப்புறம் அதுல ஒருத்தர் சூசு போறதுக்காக அப்படி அந்தாண்டு போறான். மத்த 4 பேர் கார் நிழல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்தாண்ட ஒருத்தர் பஞ்சரான டயரை மாத்திட்டு இருக்கான். அப்படி அவன் மாத்திட்டு இருக்கும்போது அந்த பஞ்சரான டயரை எடுக்கும்போது அதுல இருந்து ஒரு புல்லட் விழுது. இதை பார்த்துட்டு அவன் கண்டிப்பா யாரோ ஷூட் பண்ணி தான் பஞ்சர் ஆக்கி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மைல்டா டப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது. அவன் கையில இந்த டயர் உருண்டு போகுது. அங்க இருந்த ஒருத்தன் இந்த டயரை பார்த்துட்டு அதை பிடிக்கிறதுக்காக ஓடுறான். இன்னொருத்தி என்ன சவுண்ட் அப்படின்னு பாக்கலான்னு வரா. வந்து பார்த்தா அவன் தலையில பெரிய ஓட்ட விழுந்து மூளையெல்லாம் சதறி போயிருக்கு. இத பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க. திரும்பவும் டப்புன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா இவன் கையில இருந்து ரத்தம் ஊத்துது. அப்பதான் இவன் மூஞ்ச காட்டுறாங்க. பார்த்தா எவனோ இவன் கண்ணிலே ஷூட் பண்ணிருக்கான். இத பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் கண்ணு மூலியெல்லாம் பிதுங்கி நின்னுட்டு இருக்க. சடனா இன்னொரு புல்லட் அதே கண்ணுல வந்து பாயுது. அவன் அங்கேயே விழுந்து செத்து போறான். இத பார்த்துட்டு அலறிட்டு 2 பொண்ணுங்களும் அந்த கார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப எவனோ இவங்களை ஷூட் பண்றான். இன்னொரு கார் பின்னாடி ஒளியலான்னு ஓடி வரும்போது அவன் கையில புல்லட் பட்டுது. அந்த சூசு போனவனும் ஒரு கட்ட பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அதுல கிரண் என்றவன் அவன் எங்க இருந்து சுடுறான் அப்படின்னு கேக்குறான். பார்த்தா அவன் எங்க இருந்து சுடுறானே தெரியல. அப்புறம் அதுல ஒருத்தி இவன் நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். சோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. 4 பேரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஓடுவோம். சோ அவன் கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். இத கேட்டு கிரண் என்றவன் நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருந்தோம். கரெக்டா நம்ம காரோட டயர் ஷூட் பண்ணி பஞ்சர் ஆகிருக்கான். சோ கண்டிப்பா அவன் ட்ரைண்டா தான் இருப்பான். சோ நீ சொன்ன மாதிரி பண்ணாலும் கண்டிப்பா அவன் அட்லீஸ்ட் 3 பேராவது சுட்டு கொண்டுருவான் அப்படின்னு சொல்றா. சரி வேற என்ன வழி இருக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் அப்ப போஸ்ட் போட்டு அந்த இடத்துல தானே சிக்னல் கிடைக்குன்னு சொன்னா. சோ நம்ம எப்படியாவது அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி போலீஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். சோ அவன் சொன்ன மாதிரியே ஒரு செல்ஃபி ஸ்டிக்ல அந்த போனை வச்சுட்டு வெளியே நீட்டி வாய்ஸ் கண்ட்ரோல்ல கால் 911 அப்படின்னு சொல்றதுக்குள்ளே இந்த ஷூட்டர் அந்த போனை சுட்டுறான். அப்ப அங்க இருக்க இன்னொருத்தன் நம்ம எப்படியாவது இந்த காரை தள்ளிட்டு அங்க போயிட்டா நம்ம கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு கிரண் என்றவ முதல்ல நம்ம போய் கார் கீயை போடணும். அப்புறம் காரை நியூட்ரல் பண்ணணும். அப்பதான் தள்ள முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம இருக்கிற இடம் சரிவா இருக்கு. சோ காரை நியூட்ரல் பண்ணதும் அது ஆப்போசிட் சைட்ல போக ஆரம்பிச்சிடும். சோ நம்ம 3 பேர் சேர்ந்து அதை புடிச்சு நிறுத்தி அப்புறம் தான் இந்த தள்ளிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரியே இந்த கிரண் என்றவ அவளோட ஹுடியை கழட்டி அந்த செல்ஃபி ஸ்டிக்ல மாட்டி ஆள் இருக்க மாதிரி இந்த ஆட்டிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொருத்தி அவன் எங்க இருந்து ஷூட் பண்றான்னு தெரிஞ்சதுக்காக அவ போன்ல வீடியோ எடுக்கிறா. அப்புறம் இன்னொருத்த கார் கீயோட ரெடியா இருக்கான். உடனே கார் டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த கீயை போறதுக்கு போறான். இந்த பக்கம் அந்த ஷூட்டரும் அந்த ஜாக்கெட் தான் சுட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவன் தட்டு மாதிரி கார் கீயை போட்டுறான். அப்புறம் நியூட்ரல் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா அந்த ஷூட்டர் பார்த்துட்டு இவனை சுட ஆரம்பிச்சான். இதனால கதை சாத்திட்டு ஓடி வந்துறான். அப்புறம் அவங்க எடுத்த வீடியோல அவன் எங்க இருக்கான் அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா தலைவன் மரத்து மேல படுத்துக்கின்னு கிளைங்களா மறைஞ்சுக்கிட்டு ஸ்னைப்பர்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கான் அவங்கள. அப்புறம் இந்த பக்கம் அந்த சூசு பையனும் வீடியோ எடுத்துப்போம் போல அவனு பாத்துறான். அப்புறம் அந்த கையில அடிபட்டுவன் அங்க இருக்க டூல் பாக்ஸ் எடுத்து அதை உடைச்சி அவனோட கையில ஒரு டேப்பை வச்சு சுத்துறான். ஏன்னா அவன் சுட்டாலும் இவன் உயிருக்கு எதாவது ஆகக்கூடாதுன்னு அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்றான். அப்படி கையில எடுத்து மாட்டிட்டு கதை திறந்துட்டு போய் நியூட்ரல் பண்றான். அப்ப சுடுறான் இவனோட கையிலே நச்சுன்னு. இவன் வெளியே விழுந்து துடிக்கிறான். வழியில நியூட்ரலும் பண்ணி விட்டான் போல. கார் இறக்கத்துல போக ஆரம்பிச்சிருது. இந்த 2 பொண்ணுங்களும் புடிச்சு இழுக்கிறாங்க. ஆனால் முடியல. இவங்க படுத்துட்டு துடிச்சிட்டு இருக்கான். அப்ப அதுல ஒரு பொண்ணு இழுக்கும் போது கையை கழிச்சிட்டு அவ வேற விட்டுறா. அந்த ஷூட்டர் இந்த காரை பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு சொல்றான். அப்புறம் இங்க படுத்திருந்தவனும் எந்திரிச்சு ஓடி போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அப்போ அந்த கில்லர் ஷூட் பண்ண ஒரு புல்லட் ஒண்ணு இங்க இருக்க ஒருத்தி கிட்ட பட்டதும் அவ விட்டுட்டு போய் விழுந்துறா. இதனால காரும் போயிடுது. வெட்ட வெளியில் கிடக்குறா. இவங்க 2 பேரும் அந்த காரை நிறுத்த முடியாம நிறுத்திட்டு இருக்காங்க. அப்ப இன்னொருத்தி பின்னாடியே கீழே விழுந்துறா. அவ தடுமாறி எப்படியோ பயந்து ஓடி வந்து கார் கிட்ட ஒளிஞ்சுக்கிறா. நல்ல வேளை அவன் கார் டயர் ஒழுங்கா மாட்டல போல. கொஞ்ச தூரத்துல கல்டு லாக்கா எப்படி நின்னுது. இந்த அவுட்டர்ல இருக்கவ பயந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துறா. அவளதான் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது ஆனா அந்த ஷூட்டர் அவளை ஷூட் பண்ணவே இல்ல. அப்பதான் அந்த கிரண் என்றவ அவன் ரீலோட் பண்ணிட்டு இருக்கான். ஓடி வந்துரு அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் எடுக்கிறா ஓட்டம். இந்த பக்கம் கட்டைக்கிட்டு இருந்த சூசு பையன் இதாடா சான்ஸ்னு சொல்லிட்டு எந்திரிச்சு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சான். அப்போ கரெக்டா ஸ்னைப்பர் அவனோட காலிலே ஷூட் பண்றான். பார்த்தா அவன் ரீலோட் எல்லாம் பண்ணல. வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி சுட்டதுக்கு அப்புறம் பொறுமையா ரீலோட் பண்றான். அப்படி விழுந்து அந்த பையன் திரும்ப எழுந்துக்கிறான். எழுந்த உடனே திரும்ப இன்னொரு காலிலே ஷூட் பண்றான். அவன் அங்கேயே விழுந்து துடிக்கிறான். கால இருந்து ரத்தம் ஆறா ஓடுது. இத பாத்துட்டு கிரண் என்றவ உடனே உன் பெல்ட் கழட்டு. அதை வச்சு ரத்தம் ப்ளீட் ஆகாம இறுக்கி கட்டு அப்படின்றா. அப்புறம் இவனும் அதே மாதிரி கட்டுறான். இந்த பக்கம் அந்த நியூட்ரல் பண்ணும்போது இவனோட கையில சுட்டான்ல. பார்த்தா இவன் கையில பெரிய ஓட்டையே உழுந்துக்குது. இத பார்த்ததும் அந்த கிரண் என்றவ உடனே அங்க இருந்து ஒரு சுத்தி எடுத்து ஒரு லைட்டர்ல ஹீட் பண்றா. அப்படி ஹீட் பண்ண சுத்தி அந்த ஓட்டையிலே வச்சு அழுத்துறா. இவன் வழியில கத்துறான். இதனால அந்த ரத்த போக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நின்னுது. அப்புறம் இவங்க தண்ணி இல்லாம காருக்குள்ள இருக்க ஒரு வாட்டர் பாட்டில இப்படியே எடுத்துறாங்க. அப்படி எடுத்து இவங்க 3 பேர் குடிச்சிட்டு அங்க படுத்து இருக்கவனுக்கு தூக்கி போறாங்க. அவனு அப்படியே மயக்கத்திலே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து அந்த பாட்டில எடுத்து குடிக்கலான்னு போகும்போது சுறாம் பாருங்க கையிலேயே சும்மா ரத்தம் தெரிக்குது. ஆக்சுவலி இந்த கில்லர் நினைச்சா இவனை ஸ்ட்ரைட்டாவே கொண்டு இருக்கலாம். ஆனா இவன் வழியில துடிச்சு சாவணும் அப்படின்றதான் அவனோட இன்டென்ஷனே. சோ இதனால அவனும் கொஞ்ச நேரத்துல அங்கேயே செத்து போறான். அப்புறம் இங்க கையில அடிபட்டு இருக்கனோட லவ்வரை காகங்கெல்லாம் சேர்ந்து கொத்தி திங்க ஆரம்பிச்சிருதுங்க. இத பாத்துட்டு அவன் உடனே எழுந்து காரை விட்டு வெளியே வரான். எனக்கு என் உயிரை வேணாண்டா, என்ன ஷூட் பண்ணா ஷூட் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போறான். அவளோட அந்த கண்ணை அவனோட ஷர்ட்டை கழட்டி மறைச்சு
வச்சுட்டு அவளுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு எழுந்து நிக்கிறான். ஆனா அந்த கில்லர் இவனை ஷூட் பண்ணவே இல்ல. அப்போ சடனா இவன் அந்த வழியா ஒரு கார் வரத பாக்குறான். இத பாத்துட்டு இவன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். அப்ப சுறான் பாருங்க நெஞ்சிலேயே அவன் கேர்ள் ஃபிரெண்ட் விழுந்த இடத்துலயே விழுந்து செத்து போயிடுறான். அப்படி அந்த பக்கம் அந்த கார்ல அப்பா மக பேத்தின்னு 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருந்தவங்க இங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல அப்படின்னு பாத்துட்டு வந்திருக்கும் போது அப்ப சுறா அந்த அம்மா கையே பிச்சிட்டு போயிருது. மத்தவங்க 2 பேர் மூஞ்சிலையும் ரத்தம் தெரிக்குது. இதனால கார் கண்ட்ரோல் மீறி போயிருது. அந்த கார் போய் அங்க நின்று இருந்த கார் மேல இடிச்சு பறந்துருது. இதனால உள்ள இருந்த அந்த பொண்ணு தூக்கி எரியப்படுறா. அப்புறம் இந்த காரும் போய் கண்ணா பின்னான்னு விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்புறம் அந்த காருக்குள்ள இருந்து ரத்த கலரி அந்த அம்மா எழுந்து வராங்க. அடுத்த செகண்டே அவங்களை சுட்டு கொண்டுறான். பின்னாடி அவங்க அப்பாவும் எழுந்து நிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அந்த அடைய இருங்க, இந்த சைடு வராதீங்க, ஷூட் பண்றான், உடனே 911 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை கேட்டதும் அவரும் போன் பண்றாரு. இந்த பக்கம் அந்த கில்லருக்கு அவரோட எய்ம் கிளியரா இல்ல. சோ என்ன பண்றானா அந்த காரோட பெட்ரோல் டேங்க திரும்ப சுடுறான். இதனால பெட்ரோல் எல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிருது. அதை இங்க இருக்க ஒருத்தி பார்த்துட்டு அங்க இருக்காதீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்படி கத்தும் போது அந்த கிரண் என்றவர் சடனா அவளோட வாயை மூடிடுறா. அவர் எப்படி சாகதான் போறாரு. சோ போலீஸ்க்காவது கால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் இவனும் அந்த பெட்ரோலை பார்த்து சுடுறான். அந்த காரும் பிளாஸ்ட் ஆயிருது. அங்க இருந்து அவரு எரிஞ்சுக்கிட்டே வந்து கீழே வந்து செத்துறாரு. அப்புறம் இந்த பக்கம் விழுந்து கிடக்குற அந்த பொண்ணு அப்பதான் மெல்லமா எழுந்து உட்கார்றா. சுட்டான் தலையில நச்சுன்னு அங்கேயே செத்து போயிடுறா பாவம். அப்புறம் அன்னைக்கு நைட் டைம் ஆயிருது. அப்போ அவங்க 2 பேரு கத்திய வச்சுக்கிட்டு அங்க இருக்க டயரை கிழிச்சு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க சீட் எல்லாத்தையும் கிழிச்சு இந்த டயரை கொண்டு போய் அதுல போட்டு அதுல நெருப்பு பத்த வச்சு அதுல வர புகையில அவனால நம்மள சுட முடியாது, அப்ப நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. சோ அவங்க அப்படி பண்ணி நெருப்பு பத்த வச்சு புகையை கிளப்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் கார் வருது. பார்த்தா அந்த கார்ல உள்ள 2 பேரும் வெளியே கன்ஸோட 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் போலீஸ் வந்துட்டாங்க. மேல 2 பேர் வெயிட்டா மிஷின் கன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்ப சுறாம் பாருங்க உள்ள உட்கார்ந்து இருக்க போலீஸோட வாயிலேயே பக்கத்துல இருக்க போலீஸோட மூஞ்சில ரத்தம் தெரிக்குது. திரும்ப சுட்டா நெஞ்சிலேயே. இதனால அவர் அங்கேயே செத்து விழுறாரு. அப்படி விழும்போது காலை கொண்டு போய் ஆக்சிலேட்டர்ல வச்சு அழுத்திக்கிறாரு. இதனால கார் கண்ணா பின்னான்னு போக ஆரம்பிச்சிருது. இதுல மேல இருந்த 2 போலீஸ்ல ஒருத்தர் கீழே விழுந்துறாரு. அப்படி அவர் விழுந்து எழுந்து நின்ன உடனே அவரோட தலையிலே சுட்டு கொண்டுறான். அப்போ இந்த கிரண் என்ற பொண்ணு அவ்வளவுதான் அவன் போலீஸ் பக்கம் டைவர்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடறா. இன்னொருத்தி பயந்து அங்கேயே உட்காந்துறா. அப்படி அவன் கொஞ்ச தூரம் தான் ஓடி இருப்பா. சுட்டா அவன் தலையிலேயே அங்கேயே விழுந்து செத்துறா. அப்புறம் கூட இருந்த இன்னொரு போலீஸ் எப்படியோ கார் நிறுத்திடுறாரு. இன்னும் பேலன்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு இந்த காரை விட்டுட்டு போலீஸ் கார் ஓடிடுறா. அப்படி ஓடுவ அவன் அந்த மரத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மரத்தை கை காட்டிடுறா. இதை கேட்டதும் இந்த 2 போலீஸும் அந்த மரத்தை பார்த்து சரமாரியா சுட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவன் நல்ல நேரமா இவங்க சுட்டு ஒரு புல்லட் கூட அவன் மேல படவே இல்ல. அப்புறம் அவன் அமைதியா பொறுமையா இவங்க 2 பேரும் ஈஸியாவே கொண்டுறான். அப்புறம் இந்த பொண்ணு கிடைச்ச இந்த போலீஸ் கார் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போவான்னு பார்த்தா அந்த கார் எடுத்துட்டு ஃபாஸ்டா அவன் இருக்க மரத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அந்த கில்லரும் வந்துட்டு இருக்க இவளை ஷூட் பண்றான். ஆனா ஸ்னைப்பர்ன்றதுனால எய்ம் பிளாக் ஆகல. இருந்தாலும் அவளோட கையில ஷூட் பண்ணிடுறான். அவளும் கையில குண்டடி வாங்கிட்டு இன்னும் ஃபாஸ்டா வந்து சொருவா அந்த மரத்திலே. இதனால மரத்து மேல அந்த கில்லர் புடிங்கிட்டு கீழே விழுந்துறான். அப்புறம் அவனே மரத்துல கட்டி வச்சிருப்பான் போல. அந்த கயிறுல மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணு காரை விட்டு தட்டு மாதிரி வெளியே வந்து தவழ்ந்துகிட்டே போய் அங்க இருக்க ஒரு கன் எடுக்கலான்னு போறா. அந்த பக்கம் அவன் ஒரு கத்தி எடுத்து அந்த கையில எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அத்துட்டு பொத்துன்னு கீழே விழுந்துறான். இந்த பொண்ணு கையில ஒரு கன் எடுத்துறா. அப்புறம் இவன் கத்தி எடுத்துட்டு கிட்ட வர இறக்குறா. 3 புல்லட்டை தொடர்ந்து சரக்குன்னு அவன் உடம்புலயே அவன் அங்கேயே விழுந்துறான். அப்புறம் திரும்பவும் சுட பாக்குறா. அப்ப புல்லட் லாக் ஆயிடுது. அப்புறம் அந்த கண்ணை திருப்பி பிடிச்சி அடிக்கிறான். அவன் மூஞ்சிலே நச்சுன்னு அங்கேயே அவன் செத்துறான். அப்புறம் இப்படி கொண்டவன் கம்முன்னு போக வேண்டியதானே. திரும்ப அந்த கண் எடுத்து இவனோட மூஞ்சிலே அடிக்கிறா. அப்ப அந்த லாக் ஆயிருந்த அந்த புல்லட் சடனா ஃபயர் ஆயிருது. அது இவளோட தொண்டைக்குள்ளுக்குள்ளேயே பாஞ்சிருது. அப்புறம் இவ்வளவு அங்கேயே விழுந்து துடிச்சு செத்து போறான். அப்புறம் இந்த படம் எப்படி இருந்தது அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க.